உலகமெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கண்டிப்பாக விச்சிக ராசி, இந்த விச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க சித்திரை நட்சத்திரம், அது இல்லாமல் இதுவாக இருக்கக்கூடிய விச்சிக ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பர்டிகுலராக அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பலன் இருக்காது. அது இல்லாமல் சனி 4ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துலேருந்து சனி 5ஆம் இடத்துக்கும் போயிடுறார். 5ஆம் இடத்தை மீனத்தில் போக சொல்ல அவரோட பலங்கள், பூர்வ புண்ணியங்கள், வழிகள் எல்லாம் கிடைச்சாலும் குரு பலன் இல்லை. குரு பலன் இல்லாமல் அஷ்டமாதிபதி போய் உட்காந்துறார். அஷ்டமாதிபதி போய் உட்கார சொல்ல பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லாமல் 10ஆம் இடத்துல கேது போய் உட்காந்துறார். 10ஆம் இடத்துல கேது உட்கார இல்லாமல் 4ஆம் இடத்துல ராகு வர்றார். 4ஆம் இடத்தோட ராகு பலனை கொடுக்கலாமே தவிர பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு எந்த ஒரு பலனும் போய் உட்காரப்போ எந்த ஒரு பலனும் கொடுக்க மாட்டான். ஆனால் ஒரு வீரியத்தை கொடுப்பான். முதல்ல இந்த டெக்ஸ்டைல்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க, அதே நேரத்தில் கல்வித்துறையில் இருக்கவங்க, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ராவல்ஸ், இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாம் இதில் இருப்பாங்க. இது சம்மந்தப்பட்டவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இல்லாமல் அழுத்தமான நிலைமை, வேலையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதாவது இந்த 4 மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, தைரியமாக இருக்கும். அதுவும் பர்டிகுலராக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதம் நல்லா. 4ஆம் மாதத்தில் 7ஆம் மாதம் இருக்கும் மிகப்பெரிய சரிவுகள் ஏற்படும். படங்கள் விரயமாகும். சின்ன இடத்துல அடிப்படும். சின்ன ஸ்க்ராச்சஸ், அடிகள். பெற்றோர் வழியில் சில வழிகளில் அவங்களுக்கு செலவுகள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் கவனக்குறைவினால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவுகள் எங்கேயோ ஒரு இடத்துல காத்துன்னு இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு கல்வித்துறையோட வழியில் சில ப்ராப்ளங்கள் ஏற்படும். சில எக்ஸாம் சில விஷயத்தில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சில இடத்துல ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும். அதே மாதிரி சின்ன பசங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அது இல்லாமல் அந்த காப் சம்மந்தப்பட்டது, சளி சம்மந்தப்பட்டது, இடுப்பு சம்மந்தப்பட்ட வழிகள், ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதெல்லாம் எதிர்பார்க்காம கொஞ்ச நாளைக்கு அந்த மருத்துவ செலவை உருவாக்கிட்டு செயல்படும். அது இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள சரியான ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் ரொம்ப ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி ஒரு குழப்பத்திനും கையில் இருக்கக்கூடிய பணத்தை வலிச்சுன்னு போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான அதிகமான நிலைகள் இருக்குது. அதனால் இந்த 4ஆம் மாதம் 7ஆம் மாதம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த டைமில் ராகு மாறுறார். அதே நேரத்தில் இவங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது உட்காரதுனால ஒரு பெரிய பலனை கொடுக்காது. ஒரு பெரிய பலன், ஒரு யோகத்தை கொடுக்காது. ஒரு டல்லான நேரத்தையோ ஒரு டல்லான ஒரு வழியும் கொடுக்கும். டீகிரேட் ஆகிடும். திருமண தடைகள் ஏற்பட்டுரும். ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரியா இருக்கும். அந்த ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வரும். அதே நேரத்தில் வெளியூர் பயணங்கள், ட்ராவல்ஸ் பண்ணுறது, வெளிநாடுக்கு போகிறது, இல்லை வேறு எதனா கண்ட்ரிக்கு போகிறது, இல்லை டூர் பண்ணி ஆளுங்களோட சேர்ந்து போகிறதெல்லாம் இந்த 4ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் வச்சுக்காங்க. அதுலேருந்து அந்த டூரே வேணாம். அதுக்கான வழிமுறைகள் ரொம்ப குழப்பங்கள் ஏற்படுத்தும். தேவையில்லாத செலவுகள் இவங்க பேசுறதுனாலையோ, இல்லை இவங்க வண்டி ஓட்டுறதுனாலையோ, இல்லை வண்டி அந்த இடத்துல அடிபடுறதுனாலையோ ஒரு செலவுகள் ஏற்பட்டு வழிகள் முறையக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதே நேரத்தில் 7ஆம் மாதத்துல 10ஆம் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய யோகம். திருமண தடைகள் நோங்கும். வேலையில் வழி வரும். வெளிநாட்டு பயணங்கள் போகக்கூடியவர்கள் தொடர்பு கொடுத்து செயல் பண்ணி போடலாம். இன்னொருத்தர் உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகள் மேன்மை அடைஞ்சு வழிகள் கிடைக்கும். அது மூலிமா பெரிய பலன்கள் ஏற்படும். அதனால சத்துரு உபாதைகள் வர்றதுனால இந்த சத்துரு உபாதைகள் ரொம்ப இருக்கும். அதுக்கு செவ்வாய் அங்காரகனை அர்ச்சனை பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் முருகர் வழிபாடு, முருகருக்கு பழனி முருகர் போகிறது தான் பர்டிகுலர் இதோட பலனை கொடுக்கும். இல்லைன்னா திருத்தணி போகிறது நல்ல பலனை கொடுக்கும். எதுனா மலை ஏறி செயல்பாடு பண்ணின்னு இருக்க சொல்ல இந்த 4ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, ஏன்னா நான் ட்ராவல்ஸ் பண்ணக்கூட சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மலை ஏறி போயிட்டு வரக்கூடிய செயல்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அது மூலிமா இவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய நிலைமை இருக்குது. ஆனால் 7ஆம் மாதத்துல 10ஆம் மாதம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். 10ஆம் மாதம் பண்ணாலும் கொஞ்சம் குறைவுகள் ஏற்படும். இருந்தாலும் பயப்பட வேண்டிய விஷயம். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்கள் இந்த வருஷம் எதிர்பார்த்த பெரிய பலன்கள் கிடைக்காது. முன்கூட்டியே எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கோங்க. இந்த 4ஆம் மாதத்துக்குள்ளே என்னென்ன வழிகள் பண்ணணும், என்னென்ன வழிகள் பண்ணக்கூடாதுலாம் சேர்த்து. ரெண்டாவது மெயினாக ஷேர்ஸில் இந்த 4ஆம் மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். 4ஆம் மாதத்துலேருந்து சடனாக விரயங்கள் ஏற்பட்டுரும். சடனாக இல்லை வீடுகள் மாற்ற வேண்டியது, ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் சடனாக அந்த வீடை மாற்ற வேண்டியது வரைக்கும், வேறு ஊருக்கு போகணுன்ற நிலைமைகள் ஏற்பட்டுரும். வெளிநாட்டில் வேலை இருக்கவங்களுக்கு வேணாம் இந்த கண்ட்ரிக்கு வந்துடலாம், ஒரு குழப்பமான நிலைமைகள் ஏற்படுது, மனசு சஞ்சலங்க வரும். அதே மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய நிலைமைகள் கொஞ்சம் குறையும். இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் பண்ணால், அதாவது செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணால், முருகர் வழிபாடு பண்ணால் ஒரு பலன்கள் கிடைக்கும். வீட்டில் குலதெய்வங்கள் வழிபாடு செஞ்சு பலனை எதிர்பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்றேன். இதுவரை நமக்கு 2025ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் நமக்கு அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் வழங்கினார்கள்.
மீதமுள்ள 2 ராசிகளுக்கான பலன்களை நாளை வழங்க இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா கொடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.